கடாய் அடுப்பில் வச்சு காய்ச்சதும் நல்லெண்ணெய் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காய்ச்சதும் இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி வாங்கி கழுவி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா முருகி வரும். இதை இப்போ நல்லெண்ணெயில் நல்லா முருக நம்ம வறுத்து எடுக்கணும். சும்மா செவக்க வறுத்தா போதாது, கொஞ்சம் நல்லா முருகி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இஞ்சி நம்ம எண்ணெயில் வறுக்கும்போது முருகி வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு 3 minutes ஆகுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு முருகணும் இஞ்சி. இந்த மாதிரி முருகி வரும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. இதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இஞ்சி நம்ம வறுத்து எடுத்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பாருங்கள், நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதே எண்ணெயில் முருக வச்சு எடுத்துக்கலாம். வெங்காயமும் இஞ்சியை போல் நல்லாவே முருக விட்டு எடுத்துக்கணும். வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு முருகணும். இதையும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். வெங்காயமும் இஞ்சியும் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இதே எண்ணெயில் கறிவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் 2, இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். பச்சை மிளகாய் போடும்போது நீங்கள் பார்த்து போடணும். நல்ல கொதிக்கிற எண்ணெயில் போடும்போது அது கொஞ்சம் வெடிக்கும் பச்சை மிளகாய், அதனால் பார்த்து போடுங்க. நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் போட்டிருக்கேன். இப்போது பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் முருகிச்சு, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதே எண்ணெயை அடுப்பில் வச்சு தாளிக்கிறதுக்காக கடுகு போட்டிருக்கிறேன். கடுகு வெடித்ததும் கறிவேப்பிலை, கடுகு வெடித்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது கூடவே புளி தண்ணி, நான் 1 நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்து ஒரு இடம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான். கடைசியாக ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்கும்போது இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து அம்புட்டு ருசியாக இருக்குங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். அவ்வளோதாங்க, இப்போ இஞ்சி தீயல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறது ரொம்ப ஈஸி, பார்த்தீங்கள்ல, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நமக்கு டைஜஷனுக்கு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. இதுதான் சரியான பக்குவம். இது நமக்கு டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் சாப்பாட்டில் 1 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. சுடுசோறில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா